ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் காலி பணியிடங்கள் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றது. ஸோ இதற்காக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பிஜிடிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு கால்ஃபர் பண்ணவே இல்லை. இப்போ டிஆர்பிக்கு இன்னும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதில் மெயினாக அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 1 முதல் 31ஆம் தேதி வரை தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் நடைபெற்றது. மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெற்ற கலந்தாய்வு முடிவில் அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைமுறை கலந்தாய்வின் முடிவில் அரசு பள்ளிகளில் 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 892, திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து 720, திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 413, திருப்பத்தூரில் ஒரு 500, புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 379, சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 267 ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் எதுவும் இல்லை. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சென்னை ஆகட்டும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் எதுவும் இல்லை. அதே போல் அரசு பள்ளிகளில் 2,000க்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள், அதே மாதிரி 2,600க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நிகழ்கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், அரசு பள்ளிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் பணியிடம். ஸோ பிஜிடிஆர்பி வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 2,000 ஆசிரியர்கள் பிஜி டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி 2,600க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பி மூலமாக அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணவருங்க பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா முயற்சியை விடாதீங்க. கண்டிப்பாக டிஆர்பி வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. இந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் 10,000 காலி பணியிடங்கள் தமிழக அரசு பள்ளிகளில் இருக்குது. அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு அதே மாதிரி ப்ரொமோஷன் மூலமாக போகிறவங்கனால நிறைய பிஜி டீச்சர்ஸ் வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அப்டேட் வந்து விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிவித்து மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.